மற்றொரு உடனுக்குடன் செய்தி. ராமநாதபுரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு கோரி ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் பயிர்களுடன் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பருவம் தவறி பெய்த மழையால் 15,000 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். அழுகிய நெற்பயிர்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் விவசாயிகள். அங்கே விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ராமநாதபுரத்தில் இருந்து ரகு. ராமநாதபுரத்தில் விவசாயிகளுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் விவசாய பெண்களும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்கள் அழுகி முளைத்து போன நெற்பயிர்களோடு இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா பேய்குளம், சிக்கல், சிறைக்குளம், கீரந்தை, பத்தங்குளம், தனிச்சியம் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கிராமங்களில் 15,000 ஹெக்டேரில் சம்பா பருவ நெல் சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக நெல்மணிகள் நன்றாக முளைத்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்த நிலையில் தயாராக இருந்த நெற்கதிர்களின் மேல் அண்மையில் பெய்த மழை காரணமாக பருவம் தவறி பெய்த மழை காரணமாக நெற்கதிர்கள் வயலை சாய்ந்து மீண்டும் உழைக்க துவங்கிவிட்டது. இதனால் கடன் வாங்கி செலவு செய்த விவசாயிகள் செய்வதறியாது பரிதவித்து வருகின்றனர் என்று கூறி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 25,000 மழை வெள்ள நிவாரண நிதியும் பாரத பிரதமரின் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முழுமையான காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் விவசாய பெண்களும் வைகை விவசாயிகள் சங்க தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை அழித்து போன நெற்பயிர்களோடு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு.